ஸ்ரீரங்கே மீனஹஸ்தேச ஜாதம் ரங்கார்ய நந்தனம் ராமானுஜ பதாஸ்கந்தம் ரங்கநாதம் குரும் பஜே. அதற்கு அடுத்தபடியாக பிள்ளை லோகம் ஜீயருடைய வாழி திருநாமம் ஸ்ரீ சட்டாரி குரோர் திவ்ய ஸ்ரீ பாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகார்ய முனிம் பஜே. முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழிதின்று நன்னினர்பால் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழிதின்று நன்னினர்பால் செயந்தரு கீர்த்தி ராமானுசமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறையந்தாதி ஓதை நெசே நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்துமுன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுசா இதன் விண்ணப்பமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறையந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ராமானுச நூற்றந்தாதி என்பது உயர்ந்ததான பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரி என்று போற்றத்தக்கது. அந்த ராமானுச நூற்றந்தாதி என்று சொல்லக்கூடிய 108 பாசுரங்களை திருவரங்கத் தமுதனார் நமக்காக அருளி செய்திருக்கிறார். அந்த ராமானுச நூற்றந்தாதிக்கு 4 தனியன்கள் பொதுவாக சொல்லப்படுகின்றன. 3 தனியன்கள் தெற்கு தேசங்களிலேயும் 4வது தனியானாக இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் என்பது மேல் நாடுகளிலேயும் சொல்லப்படுகிறது என்று நாம் காண்கிறோம். அதிலே முதல் தனியன் முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் என்ற தனியனாலே திருவரங்கத் தமுதனாருடைய திருவடித் தாமரைகளை என்னுடைய தலையிலே அணியாக சாத்தினபடியாலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் விலகின, இனி நான் யமகிங்கரர்களைக் கண்டு அஞ்சப்போவதில்லை என்று சொன்னார். அடுத்த 2வது தனியனாலே மனசை தன்னோடு துணைக்கு அழைத்துக் கொள்ளுகிறார். எப்பேற்பட்ட ராமானுச நூற்றந்தாதி, யாரெல்லாம் இந்த உலக இன்பத்தை தாழ்ந்தது என்று விட்டு ராமானுசருடைய திருவடிகளை ஆசிரிக்கிறார்களோ அவர்களுக்கு சம்சார ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் ராமானுச முனி. அவருடைய திருவடி தாமரைகள் மேலே உயர்ந்த குணத்தை உடையவரான திருவரங்கத் தமுதனார் பொங்கும் பரிவாலே பாடிய கலித்துறை அந்தாதி, அதனை பாடுவதற்கு அதை ஓத ஏ நெஞ்சமே இசைவாய் அப்படிங்கிறது 2வது தனியன். 3வது தனியன் பார்த்தோம், ராமானுசரிடத்திலே பிரார்த்திக்க கூடியது. சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்துமுன் நாமமெல்லாம் அப்படின்னு அழகான இத்தனை பாசுரங்கள், இத்தனை மந்திரங்கள், எத்தனை தடவை திருநாமங்கள் என்று ஒரு எண்ணிக்கையை கொண்டு உன்னுடைய திருவடித்தாமரைகளிலே வாச்சிக கைங்கரியமாக அனன்ய பிரயோஜன பக்தியோடு இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் பாடிய அனைத்து நாமங்களும் உன்னுடைய திருநாமங்கள் இரவு பகல் வித்தியாசமில்லாமல் என்னுடைய நாவிலே அமர்ந்து இருக்கும்படியாக பொருந்து இருக்கும்படியாக 6 சமயங்களை வெல்லக்கூடியவரான பரமரே ராமானுசரே நீரே நல்க வேண்டும் அருள வேண்டும், இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொன்னார். அது 3வது தனியன். அது திருவரங்கத் தமுதனாரே சொன்ன தனியன். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது 4வது தனியன், சோமாசி ஆண்டான் அருளி செய்தது. சோமாசி ஆண்டான் என்பவர் எம்பெருமானார் அப்படின்னு சொல்லணும்னா சோமாசி ஆண்டான் சொன்னாதான் இனிக்கும், அப்பதான் பொருந்தி இருக்கும்னு சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட சோமாசி ஆண்டான் சொன்ன பாசுரம். அதிலே நாம முதல் 2 வரிகளினுடைய அர்த்தங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இனியன் குறை நமக்கு, இனியன் குறை நமக்குன்னு சொன்னா திருஷ்டத்திலும் அதிர்ஷ்டத்திலும் இன்பமே, நமக்கு குறை கிடையாது.
திருஷ்டத்துல எதனால இன்பம்? ராமானுசருடைய நாமங்களை சொல்லுகிறபடியாலே இன்பமாக இருக்கும் இந்த பூ உலகிலே. ராமானுசரனுடைய நாமங்களை சொல்லுவதனாலே மோட்சமே கிடைக்கப் போகிறது. அப்ப திருஷ்டத்திலும் அதிருஷ்டத்திலும் இன்பத்தையே கொடுக்கக்கூடியது இனி என் குறை நமக்கு என்று சொன்னார். அதற்கு பரதனுடைய சரித்திரத்தை சொல்ல சொல்ல எப்படி இனிமையாக இருக்கிறது என்று ராமர் கூறிய வாக்கியத்தை உதாகரித்து சொன்னார். அதை நேத்திக்கு பார்த்தோம். இனியன் குறை நமக்கு. எம்பெருமானார் திருநாமத்தால், ராமானுசருடைய திருநாமம்னு சொல்லாம எதுக்கு எம்பெருமானார் திருநாமத்தால்னு சொன்னா, மோட்சத்தை அளிக்கக்கூடியது எம்பெருமானார் என்ற திருநாமத்தின் மூலம் அறிகிறோம். ராமானுசா என்ற நாமம் மோட்சத்தை கொடுக்கும். ஆனா அவருக்கு எம்பெருமானாரேன்னு பட்டப்பெயர் வந்தது எதனாலே? சரமஸ்லோக அர்த்தத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார். அவர் சரமஸ்லோக அர்த்தத்தை வெளியிட்டருளினபடியாலே எம்பெருமானார். அப்ப அவர் அந்த சரமஸ்லோக அர்த்தத்தை வெளியிட்டருளினதனாலதான் பிரபத்தி மார்க்கம் உலகத்திலே நடையாட ஆரம்பித்து அதனால மோட்சம் கிட்டுகிறது. அப்ப அதனால அவருக்கு எம்பெருமானார் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி திருநாமங்களை கொடுத்தார்னு சொல்றோம். அதனால எம்பெருமானார் திருநாமத்தால் அப்படின்னு சொல்லி கீழே அதை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியா முனி தந்த 108 சாவித்திரி. அது என்னது முனி தந்த 108 சாவித்திரி? இங்க முனி அப்படின்னா முனியே நான்முகனே முனிமா பிறவ முதல்வித்தாய் அப்படின்னு சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனையே முனின்னு சொல்லும். முனி தந்த, யாருக்கு தந்தார் முனி அப்படின்னா பிரம்மாவுக்கு தந்தார். எதை தந்தார்? 108 சாவித்திரி. அது என்னது 108 சாவித்திரி? சாவித்திரி காயத்ரின்னு சொல்றோம். அந்த காயத்ரி மந்திரத்திலிருந்து பிறந்ததுதான் வேதங்கள். அப்ப காயத்ரி மந்திரம் தான் மாதா, அதற்கு பிறந்த பிள்ளை தான் வேதம். சுவாமி, இந்த காயத்ரி மந்திரம் எதுல பிறந்ததுன்னு கேட்டா பிரணவ பூர்வகமாக. அப்ப ஓங்காரம், ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவம். அப்ப பிரணவம் தான் தாய், அதற்கு காயத்ரி மந்திரம், அந்தணர்கள் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் பிள்ளை. இப்போ காயத்ரி மந்திரம் தாய், அதற்கு பிள்ளையாக பிறந்தது வேதம் அப்படின்னு சொல்லணும். சரி, முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளைன்னு சொன்னார். அப்படின்னா சாவித்திரி காயத்ரிங்கிறது 108 தடவை சொல்றது. அதுக்கு மேல இதனுடைய நுண்பொருள் அப்படின்னு சொல்றது பிரணவம். அந்த பிரணவம் எதை சொல்லுகிறது அப்படிங்கிறத விளக்க ஆரம்பித்தார். பிரணவம் என்பது அகார உகார மகாரங்களை குறிக்கும். அகாரத்தாலே எம்பெருமானையும், உகாரத்தாலே மகாலட்சுமி தாயாரையும், மகாரத்தாலே ஜீவாத்மாவையும் குறிக்கும். ஆனால் சப்த சுவாரஸ்யத்தாலே அர்த்த சுவாரஸ்யம் என்று 2 பார்த்தோம்னா, அர்த்த சுவாரஸ்யத்தினால யார் இதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளணும்? பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவன் ஜீவாத்மா தானே. அதனால தெளிவாக சொன்னார் சேதன பிராதான்யத்துவம். அப்போ இந்த பிரணவம் எது ரொம்ப முக்கியம் பிரணவத்தில்னு சொன்னா சேத்தனன் அப்படின்னா ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாங்கிறது ராமானுசன். ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய அடியவர்கள் சேஷர்களுக்கு தலைவர் ஆதிசேஷன், அவர் தான் ராமானுசன். அதனால ராமானுசன் என்பவரை ஜீவாத்மாவாக சொன்னார். அவருடைய பெருமையை சொல்லுகிறபடியாலே அது பிரபன்ன காயத்ரின்னு கொண்டாடுகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக உவ்வானவர்க்கு அப்படின்னா உடையவருக்கு உ அப்படிங்கிற வார்த்தை லக்ஷ்மி தாயாரை மட்டும் குறிக்காது. ஏன்னா ஆச்சாரியனும் உத்தரிப்பிக்கிறார் இல்லையா, ஒரு ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கிறார். கடக கிருத்தியம், பகவானிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை ஆச்சாரியனும் செய்கிறார் பிராட்டிய போல. அதனால ஊ என்பது ஆச்சாரியனை குறிக்கும். அவ்வானவர்க்கும் அவ்வானவர் அடிமை என்பதை உவ்வானவர் உரைத்தார் அப்படின்னு சப்த காதை. அப்ப உவ்வானவர்னா உடையவர் அப்படின்னா என்ன? அப்ப ஆச்சாரியனுடைய பெருமை சொல்லுகிறபடியாலே இந்த இடத்துல பிரபன்ன காயத்ரின்னு இதற்கு பெருமை. பகவானுக்கு தன்னுடைய திருநாமங்களை கேட்பதை விட தன்னுடைய அடியவன், தாசன், தன்னுடைய பக்தன் ததீய நாமம் அதுதான் பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரையில நேத்திக்கு பார்த்துட்டோம். இன்னும் ஒரு பத்தி அதிகமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பிரணவ மந்திரத்திலிருந்து பார்த்துட்டோம். சுவாமி, காயத்ரி மந்திரத்துல இன்னொரு வார்த்தை வருகிறதே, தத் சவிதுர் வரேண்யம், தத் சவிதுர் வரேண்யம் அப்படின்னு வருகிறதே. அப்படின்னா என்னது? தத் சவிதுர் வரேண்யம். வரேண்யம்னா நல்ல சிவப்பாக இருக்கக்கூடியது. அப்படின்னா என்ன? ஆதித்ய மண்டலம்,
சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன். இப்ப காயத்ரி மந்திரத்தை சொல்றமே யாரை குறித்து சொல்லுகிறோம்னு கேட்டா சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா அப்படின்னு சொல்லுவார்கள். சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே வர்த்திக்க கூடியவனான நாராயணனை குறித்து தான் அந்த காயத்ரி மந்திரம். ஆனா இந்த இடத்துல தத்சவதிர் வரேண்யம் அப்படின்னு சொல்லும் போது ஆதித்ய மண்டல அந்தர்வர்த்தியான நாராயணனையரே அங்கு பிரதிபாதிக்கிறது. அப்ப அந்த இடத்துல அந்த காயத்ரி மந்திரம் யாரை சொல்லுகிறதுன்னு கேட்டா சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே இருக்கிற நாராயணனை கொண்டாடுகிறது அந்த காயத்ரி மந்திரம் இல்லையா? அப்படின்னா அந்தணர்கள் சொல்லக்கூடிய அந்த காயத்ரி மந்திரம் வேத காயத்ரி மந்திரம். ஆனால் அதுக்கு மேல சொல்றார், ஏ ஏஷ அந்தராதித்யோ ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே சயசாயம் புருஷே யஸ்ஸாசா வாதித்யே ச ஏகஹா என்கிறபடியே இப்போ எம்பெருமான் என்ன பண்றார் கவனமா கேளுங்க. ரொம்ப எளிமையான அர்த்தம். சுவாமி, சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய நாராயணனுக்கு தான் அந்த காயத்ரி சொல்லுகிறது. இப்ப நீர் ஏதோ பிரபன்ன காயத்ரின்னு சொல்றீரே, இது யாரை குறித்து சொல்லுகிறது ராமானுச நூற்றந்தாதின்னா? இப்ப பெருமாள் சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இல்லையா? அப்ப என்ன பண்ணார் பெருமாள்னு சொன்னா, சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கிற பெருமாள் சூரிய மண்டலத்தோட சேர்ந்து அதுக்கு நடுவுல இருக்கிறவரா வந்து ராமானுசருடைய மனசுல உட்கார்ந்துட்டாராம். உங்களுக்கு எல்லாம் ராமானுச நூற்றந்தாதியில இந்த பாசுரம் தெரியும். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தம்மொடும் வந்து இருப்பிடம் மாயனி ராமானுசன் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே. இது கடைசியில வரப்போகுது. எம்பெருமான் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை அது ஏதோ வைகுந்தம் சூரிய மண்டலம் அது இதுன்னு சொல்றீங்க. ஆனா பெருமாள் எங்க இருக்காருன்னு கேட்டா அது எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு பெருமாள் ராமானுஜருடைய மனசுல வந்துட்டாராம். இப்ப எல்லா பெருமாள்களும் ராமானுஜருடைய மனசுல இருக்கிறார்கள், சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் உள்பட. இப்ப ராமானுசர் எங்க இருக்கார்? அந்த பாசுரத்தின்படி ராமானுசர் என் மனத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் பின்னாடி பாடப்படுறார். நமக்கு இங்க கருத்து என்னன்னா, அந்த காயத்ரி மந்திரம் சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனை பாடுகிறது. ஆனா இந்த காயத்ரி மந்திரம் சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனை தன் மனதுக்குள்ளே வைத்தவரான ராமானுசரை பாடுகிறது. புரிகிறதா? அங்க வெளியில அந்த பெருமாளை மாத்திரம் பாடுது. அந்த பெருமாள் சூரிய மண்டலத்தோட எங்க இருக்காருன்னு கேட்டா ராமானுசர் மனசுக்குள்ள இருக்காரு. அதனால ராமானுசரை பாடுகிறது இது அப்படின்னு அந்த பெருமையை சொல்லுகிறார். அதனாலதான் சிவப்பா இருக்காராம். இப்ப ராமானுசர் சிவந்த வடிவம்னு பாக்குறோம் இல்லையா? ஆதிசேஷனே கொஞ்சம் நல்ல சிவந்த வடிவத்தோட நல்ல பலன்னு இருக்கக்கூடியவர். வெண்மை வடிவம் தேஜோமயமான உடிவம்னு சொல்றோம் இல்லையா? எங்க இருந்து இப்போ சுவாமி ஒரே குழப்பமா இருக்கு. கண்ணன்னு சொன்னா நாராயணன்னு சொன்னா கருநீலமான நிறம் தானே, அவர் கருப்பு தானே. ஆனா ராமானுசர் உள்ள பெருமாள் இருக்கிறபடியால சிவப்பா இருக்கிறார்னு இங்க சொல்றீரே, அது ஒத்து வருமானு கேட்டா சூரிய மண்டல மத்தியவர்த்தி சுவாமி, சூரிய மண்டலம்னாவே சிவந்து தானே இருக்கும். அந்த சிவப்பால சிவப்பு, அதனால அந்த சிவப்போட பெருமாள் வந்திருக்கிறபடியால ராமானுசருடைய திருமேனியும் சிவப்பாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம், மகாலட்சுமி தாயாரோட கூடிய பெருமாள் தானே. அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு ஆழ்வார் பாசுரம் இல்லையா? பெரிய ஆழ்வாருடைய பாசுரத்துல பாக்குறோம். அரவத் தமிழியினோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. அப்ப அந்த அரவிந்த பாவையான மகாலட்சுமி தாயார் சிவப்பு, அவளோட சேர்ந்து பெருமாள் வந்து இவர் மனசுல இருக்கிறபடியால சிவப்பா இருக்கிறார். அதனால சொல்லுகிறது. இப்ப படிக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சரி, அத்தாலே இப்ப என்ன பாசுரம் பார்ப்போம். அவை தன்னோடும் வந்திருப்பிடம் மாயன் ராமானுசன் மனமிரே அத்தாலே சிவந்தாய்த்து இவர் வடிவிருப்பது. அதனாலதான் ராமானுஜர் சிவப்பா இருக்காராம். ஏன்னா சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் ராமானுசர் மனசுல இருக்கார். அப்ப ஏற்பட்ட தேஜோமயமான பகவான் உள்ள இருந்தாலே ராமானுசர் எப்படி இருப்பார்? சிவப்பா இருப்பார் அப்படின்னு மேல சொன்னார். அதுக்கு மேல சொல்றார் அழகான வார்த்தை, இவரும் ராமானுஜ திவாகரரே. அழகா சொல்றார், புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச ஸ்ரீமான் ஆவிரபூபூமௌ ராமானுஜ திவாகரரே. திவாகரர் அப்படின்னா பகலை கொடுக்கக்கூடிய சூரியன் அர்த்தம். திவம் அப்படின்னா பகல். திவாகரர், சூரியன் வெளியில வந்தாதானே நம்ம வெளிச்சத்தோட இருந்தாதானே பகல்னு சொல்றோம். அப்ப சூரியனுக்கு திவாகரன்னு ஒரு பேர். ராமானுஜ திவாகரர்னு தானே ஸ்லோகத்தை பாக்குறோம் இல்லையா? அது போல இந்த இடத்துல ராமானுஜ திவாகரரே. அப்படியா? ராமானுஜர் என்பவர் என்ன சூரியன்?
அவர் எந்த இருட்டை போக்குகிறார் அப்படின்னா அழகான பாசுரம். கடலளவாய திசையற்றினுள்ளும் கலியிருளே மிடைதரு காலத்தி ராமானுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல் அப்படின்னு பாசுரம் பார்க்கிறோம். அப்ப அந்த பாசுரத்தை எடுத்து பார்த்தோம்னா கடலளவாய திசையற்றினுள்ளும் கலியிருளே மிடைதரு காலத்து, எங்க பார்த்தாலும் கடலால சூழப்பட்டதான பூமி முழுக்க ஒரே அக்ஞானம், அந்தகாரம், அவித்யை, இருட்டு, கலி தாண்டவம் ஆடுது. ராமானுசர் என்ன பண்ணார்? திசையட்டினுள்ளும் கலியிருளே மிடைதரு காலத்து ராமானுசன் அவர் என்ன பண்ணார்? சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல். அப்ப ராமானுசர் உபய வேதாந்தங்களை கொண்டு அந்த அக்ஞானம், அந்தகாரம் என்ற இருட்டை போக்குகிறார் இல்லையா? இப்ப அதுதான் அந்த ஸ்லோகத்தை கூட உங்களுக்கு சொன்னேன். அதுதான் சொல்லும் போதே ராமானுஜ திவாகரஹான்னு சொன்னார் இல்லையா? அப்ப சொல்லும் போதே புண்ணியாம்போஜ விகாசாய, ஒரு தாமரையானது சூரியனை பார்த்தா விகசிக்கிறது, அதுபோல இந்த இடத்துல பாபத்வாந்தக்ஷயாயச்ச, இருட்டு எல்லாம் மங்கி ஓடி போனது ராமானுஜ திவாகரர் அவதரித்தபடியாலேன்னு ஸ்லோகம். அதை சொல்றார். கடலளவாய திசையட்டினுள்ளும் என்ற ஸ்லோகத்தின்படி சுடரொளியாலே அவ்விருளை துறந்தது. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய அக்ஞானம், அந்தகாரம், கலி இருள், இதனை ராமானுஜர் எப்படி போக்கினார்னா ராமானுஜர் அவதரித்து போக்கினார். அதனால ராமானுஜ திவாகரர் ஆயித்து. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டார்? கீழே நம்ம இது வரைக்கும் பார்த்தது நுண்பொருள் அப்படின்னு சொன்னா பிரணவம். பிரணவத்தினுடைய முக்கியமான பொருள் எது? ஜீவாத்மா தான் பிரதானம். அந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளே சிறந்தவர் ராமானுசர். அடுத்தது ஜீவாத்மா தான் ஆச்சாரியன். உகாரம் ஆச்சாரியனை குறிக்கும், ஆச்சாரியனுக்கு பிரதானம். ஏன்? சேர்த்து வைக்கிறபடியாலே ராமானுசர் தான் ஜெகதாச்சாரியார். இன்னொன்று சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா என்பதற்காக காயத்ரி மந்திரத்துல தத்சவிதுர் வரேண்யம் என்கிற சொல்லுகிறது சிவப்பா இருக்குன்னு சொல்றார். ராமானுசரும் சிவப்பாக இருக்கிறார். ராமானுசரும் கலி இருளை போக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துடும். இப்படி ஆய்த்து சாவித்திரி என்னும் நுண்பொருளை பாடி தந்தது. இப்ப நுண்பொருள் அப்படின்னா ராமானுசர் அவர் தான் சொல்லுகிறது. இப்ப பாசுரத்துல இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? முனி தந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை, அந்த நுண்பொருள் என்பது ராமானுசர் என்பதற்கு இத்தனை அர்த்தங்களை பார்த்திருக்கோம். முதல்ல அவரே ஜீவாத்மா, அவரே ஆச்சாரியன், அவரே சிவப்பாக இருக்கிறார், அவரும் ஒரு சூரியன். அதுக்கு மேல இன்னொன்னு விஷயம் சொல்ல போறார். நுண்பொருளை பாடி தந்தது சகல வேத சங்கிரகமான திருமந்திரத்தின். சுவாமி வேதம் எல்லாம் சுருக்கமா இருக்கணும்னா எதுல போய் சேரும்? வேதங்கள் எல்லாம் சுருக்கணும்னா 8 எழுத்துல கொண்டு போய் சேர்த்துடலாம். அது திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய தாத்பரிய அர்த்தம் என்ன? திருமங்கை ஆழ்வார் தான் சொல்லணும். திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசத்தை பண்ணார். பண்ணி முடிச்ச உடனே திருமங்கை ஆழ்வார்கிட்ட கேட்கிறார், நீர் என்ன புரிந்து கொண்டீர்? உமக்கு திருமந்திர உபதேசம் பண்ணிட்டு அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டேன், நீர் என்ன புரிந்து கொண்டீர்னு கேட்க, நீ திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே. அவர் சொன்னது என்ன? ஊற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. அப்ப திருமந்திரத்தினுடைய சாரார்த்தம்னு எதை சொல்லுகிறார்கள்? ததீய சேஷத்துவம், அடியார்க்கு அடிமை, பாகவதர்களுக்கு அடிமை, பகவத் பக்தனுக்கு அடிமைன்னு சொல்றது தானே திருமந்திரத்தினுடைய சாரார்த்தம். அப்ப திருமந்திரம் என்பது பிரணவம், அது பிரணவத்தின் விவரணம் தானே திருமந்திரம். அப்ப திருமந்திரத்தினுடைய சாரார்த்தம் என்ன? ததீய சேஷத்துவம். அதனால அப்ப ராமானுசனுக்கு அடிமைன்னு சொல்லுகிறது. இப்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தெய்வம்னு சொன்னா போல ராமானுசரே தெய்வம் அப்படின்னு சொல்லுகிறது. ததீய சேஷத்துவத்தை குறிக்கிறது இல்லையா? அதைத்தான் நுண்பொருள் அப்படிங்கிறது இத்தனை அர்த்தம் பார்த்திருக்கோம். மனசுல ஒரு தடவை லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஜீவாத்மா, ஆச்சாரியன், ராமானுஜரே சூரியன், கடைசியில ததீய சேஷத்துவத்தை தான் திருமந்திரார்த்தம் சொல்லுகிறது. அதனால ராமானுசருடைய பெருமையை சொல்லுவதனாலே நுண்பொருள் அழகா சொல்லிட்டார். முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை. சரி, என்ன பண்ணார்? நுண்பொருளை பாடித்தந்த பிரகாரம் சொல்லுகிறது. அந்த நுண்பொருள் அப்படின்னா அதனுடைய சூக்ஷ்ம அர்த்தம், உள்ளுரை பொருள், பிரணவத்தினுடைய உள்ளுரை பொருள். அதை பாடித்தந்தார். எப்படி பாடித்தந்தார்? அதை மேலே சொல்லுகிறார். கலிதந்த செஞ்சொல் இத்தியாதியாலே. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா கேட்கணும். நாம பாசுரத்துல எப்படி சொல்றோம்? கனி, கனினா பழம், நகாரத்துல தான் சொல்றோம். கனிதந்த செஞ்சொல் கலித்துறையந்தாதி பாடித்தந்தான்னு தான் சொல்றோம்.
ஆனா இந்த இடத்துல கலி அப்படின்னு அர்த்தம் சொல்றார் சுவாமி. எப்படி கலி ஆச்சு அப்படின்னு கேட்டா ரெண்டுமே உண்டு. ஆனா கனின்னு அங்க போட்டதுக்கு காரணம் அந்த எதுகை மோனைக்காக. இப்ப பாசுரத்தையே எடுத்து பாருங்க. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால், அடுத்தது முனிதந்த சாவித்திரி என்னும் 108 முன்பொருளை, கனிதந்தன்னு வந்தாதான் அந்த இனி, அப்புறமா முனி கனி, இனி முனி கனின்னா எதுகை மோனை சரியா எதுகை வரணும் இல்லையா, அதனால கனின்னு இருக்கு. அது உண்மையில கலிதந்த செஞ்சொல் இத்தியாதி அப்படின்னு வியாக்கியானகர்த்தா சொல்றார். கனின்னு சொல்லலாம். கனினா பழம் போல, செம்மையானது, பழுத்ததானது, இனிமையானதுன்னு சொல்லலாம். சரியா, இனிமையான சொற்களாலேன்னு சொல்லலாம். ஆனா இங்க வியாக்கியானத்திலே கலிதந்த செஞ்சொல் இத்தியாதியாலே, கலி தருகை என்ன கொடுத்தார்? கலி கொடுக்கறதுன்னா என்னன்னா மிடுக்கை தருகைன்னு சொல்றார். இந்த ராமானுச நூற்றந்தாதி சொன்னாலே மிடுக்கோட இருக்கு இல்லையா, மிடுக்கு, நமக்கு ஒரு மிடுக்க கொடுக்கும். செப்பமுடையாய்னு பாசுரம் 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். கலியன், கலியன்னு திருமங்கை ஆழ்வாரை கூப்பிட்டார் இல்லையா வயலாளி மணவாளன். மிடுக்குடையவனேன்னு அர்த்தம், மிடுக்குடையவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, சாமர்த்தியம் ரொம்ப மிடுக்கோட இருக்கிறவர். அப்ப இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பாருங்க. அது சொல்லும் போதே களிமிக்க சென்னல் கழனை குறையல் கலைப்பெருமான் ஒளிமிக்க பாடலை தன் உண்டம் தடித்து அதனால் வலிமிக்க சீயமி ராமானுசன், அப்படியே பார்த்தா ரொம்ப மிடுக்கோட இருக்கும் பாசுரங்கள் எல்லாம் இல்லையா. அதனால மிடுக்கை தருகை. அடுத்து ஆரவாரமாதல். ஆரவாரம்னா நல்ல சப்தமாக சொல்லக்கூடியது. நீங்க ராமானுச நூற்றந்தாதியெல்லாம் நீங்க கோஷ்டியாக போய் நம்ம திருவேங்கடம், நம்ம திருவல்லிக்கேணி கோஷ்டின்னா எத்தனை கோஷ்டி இருக்கட்டும், அது திருவல்லிக்கேணி கோஷ்டிக்கு தனி பெருமை. திருவல்லிக்கேணி கோஷ்டியில ராமானுச நூற்றந்தாதி சேவிக்கும் போது பாருங்க ஆரவாரமா இருக்கும், அப்படியே கொண்டாட்டம். அந்த சப்தமே அவ்வளவு இனிமையா இருக்கும். எந்த ஆரவாரம் அப்படின்னா ஹனுமான் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு போனார். ஹனுமான் திரும்ப வரார், எல்லாம் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கு. மற்ற வானர முதலிகள் எல்லாம் ஹனுமான் சீதையை பார்த்தாரோ இல்லையோ தெரியலையே, கடலை கடந்து போனார், வர்ணமே திருப்பி வந்தாதானே தெரியும் அப்படின்னு சோகமாக இருக்கும் பொழுது ஆரவாரத்தோட ஹனுமான் ஜெய் லக்ஷிதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீராம்னு வந்தார்ல, அந்த ஆரவாரம். அப்படி போல ராமானுச நூற்றந்தாதி எப்பேற்பட்டதுன்னார், எங்களி ராமானுச கதியே அப்படின்னு பாடணும் இல்லையா. ராமானுச முனிவரை பத்தி பாடுறோம். ஆரவாரமாதல், அபூர்வமாதல், இதை போல இன்னொன்னு கிடையாது. அபூர்வம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, ரொம்ப அபூர்வமானது அப்படிங்கிறதெல்லாம் கலி என்கிற வார்த்தைக்கு சொன்னார். அதுதான் கலி தருகை. இப்படி கலியை தந்த, சப்த சக்தியை தந்த அப்படின்னா ராமானுச நூற்றந்தாதின்னு சொற்கள் அந்த சப்தத்தை கேட்டால் அவ்வளவு இனிமையா இருக்கும். பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன், இனிமையாவும் இருக்கும், மிடுக்காவும் இருக்கும், ஆரவாரத்தோட இருக்கும், அபூர்வமாக இருக்கும். அதை சொல்றார். கலியை தந்த, சப்த சக்தியை தந்த, அப்படி நல்ல சப்தத்தோடு இருக்கக்கூடியது. வேதத்திற்கே அந்த ஓசை தானே முக்கியம். ராமானுச நூற்றந்தாதிக்கு அந்த ஓசை முக்கியம்னு சொல்லுகிறார். மேலே என்ன கடவுதிரே. சரி, அது எப்படி பாடினார்? கலிதந்த செஞ்சொல் கலித்துறையந்தாதி பாடி தந்தான். அப்போ பாவினங்களிலேயே கலித்துறை அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையான பாவினம். வெண்பா பாடல்கள் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக கேட்கலாம். இந்த ஆசிரியப்பா அதுக்குள்ள போய் இப்ப திருவள்ளுக்கூட்டு இருக்க பாசுரங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா கலித்துறைன்னு சொன்னால கொஞ்சம் எளிமையான இருக்கும். வரிகள்லாம் அந்த இலக்கணமே, பா இலக்கணமே ரொம்ப எளிமையானது. கலித்துறை என்கிற பாவிலே ஆய்த்து பாடி தந்தது. மேலே செஞ்சொல் கலித்துறை, அது சாதாரண கலித்துறை இல்லை சுவாமி. கலித்துறை பாடினார், இனி திரைப்பாடல் அதுன்னு எதையோ இஷ்டத்துக்கு வாயில வந்தது பாடுறானே, அப்படி இல்லை. செஞ்சொல் சிராவியமான அப்படின்னா ரொம்ப உயர்ந்ததான கலித்துறை. அதுல உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னு பாருங்க. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பாடுறார் பாருங்க. அப்ப எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் கையாடப்படுகின்றன. சிராவியமான ரொம்ப சிறப்பான கலித்துறையில ஆய்த்து, அதுவும் எப்படி அந்தாதி பாடி தந்தது. அப்ப செய்யுளுக்குள்ளேயே எளிமையான செய்யுள் கலித்துறை. அதுல எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னுமே ரொம்ப சிறப்பான வார்த்தைகள். அதுக்கப்புறம் அந்தாதியாக பாடப்பட்டிருக்கிறது. என்ன பெருமைன்னு கேட்டா அடுத்த பாட்டினுடைய தொடக்கம் நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அதை சொல்றாரு பாருங்கோ. அந்தாதி பாட்டு அடியெடுத்து சுலபமாயிரே இருப்பது. அந்தாதி பாட்டுக்கே பெருமை என்னன்னா அடுத்த பாட்டுக்கு தொடக்கம் என்னன்னு தெளிவா சொல்லிடும்.
இல்லையா? ரொம்ப சுலபமா இருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா ரொம்ப மிடுக்கோட இருக்கக்கூடிய பாசுரங்கள், ஆரவாரத்தோட இருக்கக்கூடியது, அபூர்வத்தோட இருக்கக்கூடியது, உயர்ந்த சப்தத்தை உடையது, அதுக்கப்புறம் நல்ல செவ்விய சொற்களாலே ஆனது, ரொம்ப எளிமையான பாவகையிலே பாடப்பட்டது, சிறந்த சொற்களாலே பாடப்பட்டது, அந்தாதி முறையில எளிமையாக பாடுவதற்கு சுலபமாக பாடப்பட்டது. பாடித்தந்தான் யார்? பாடித்தந்தான். அவர் பாடித்தந்தான்னா முதல்ல அவர் பாடினார், அப்புறம் தந்தார் இல்லையா? அப்ப பாடினார்னா என்ன காரணம்? ஆண்டாள் திருப்பாவை நமக்காக உட்கார்ந்து ஏதாவது கவிதை இயற்றினாலா என்ன? இல்ல இந்த வார்த்தையை அடிச்சிருவோம், இந்த வார்த்தையை போடலாமா? இல்ல இப்ப நம்ம எல்லாம் எழுதுறோம், நம்ம எழுதுனா இதை அடிச்சு அதை அடிச்சு குழப்பமா எழுதுவோம். அப்படி ஏதாவது எழுதினாங்களான்னா இல்ல. அவர்களுக்கு அனுபவ பரிவாகமாக எம்பெருமானார் ராமானுசரை குறித்து அவர் மனசுல அனுபவம் போடுகிறது. அந்த அனுபவம் பரிவாகமாக அப்படியே வெள்ளம் திரண்ட வெள்ளமாக, அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல முதல்ல பாடுகிறார். ஆண்டாள் அன்னைக்கு பாவனா பிரகர்ஷத்தாலே கண்ணனை குறித்து பாடினாள். அவளுடைய நினைவின் முதிர்ச்சியால மனசுல இருந்து வெளிப்பட்டதுதான் பாசுரங்கள். அவ உட்கார்ந்து கவிதை எழுதல. ஆனா அது பின்னாடி இருக்கிறவர்களை நம்ம அனுசந்தானம் பண்றோம் இல்லையா? அது போல அனுபவ பரிவாகமாக பாடி பின்புள்ளார்க்கும் உபகரித்தார். அவர் பாடி அனுபவிச்சிட்டார், அனுபவத்தினுடைய முதிர்ச்சியில பாடிட்டார். பாடி அதை அப்படியே விட்டுறல, அதை ஏடுபடுத்தி பின்னாடி இருக்கிறவர்களுக்கும் அது உதவும்படியாக செய்தார் இல்லையா? அதனாலதான் புனியன் அப்படிங்கிறார். பாடி தந்தான் புனிதன். என்ன புனிதன்? பரிசுத்தன். என்ன சுத்தின்னு சொன்னா தான் மத்தவரும் அனுபவிக்கல, தான் அனுபவிச்சதை மற்றவங்களும் அனுபவிக்க வைக்கணுமே, அப்பதானே சுத்தம்னு பேர். அதான் பரிசுத்தன். பாடித்தந்த சுத்தி. அவர் பாடினார், அவர் மாத்திரம் அனுபவிக்கல, பாடினதை நமக்கும் கொடுத்து நமக்கும் மேன்மை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரே, அந்த சுத்தி, அந்த பியூரிட்டி, பாடித்தந்த சுத்தி. அசுத்தரையும் சுத்தராக்க வல்ல சுத்தி. புனிதன் அப்படின்னா புனிதனை போற்றும். பாசுரமே எழுது, போற்றும் புனிதனை போற்றும் அவரே. பாசுரத்துல பாக்குறோம், போற்றும் புனிதன் அப்படின்னா கோக்குல மன்னரை மூவெழுகாள் ஒரு கூர் மழுவால் போக்கும் புனிதன் அப்படின்னு சொல்ல, போக்கிய தேவனை போற்றும் புனிதன் அங்க பாசுரம். கோக்குல மன்னரை மூவெழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கும் புனிதனை போற்றும் புனிதன் அப்படின்னு பாடுறார். அது ராமானுசருக்கு அங்க சொல்றோம். போற்றும் புனிதனை போற்றும் அவரே. பரசுராமரை கொண்டாடக்கூடியவர் பெருமாள். யார்? ராமானுசர். அந்த ராமானுசர் புனிதன். அந்த புனிதனான ராமானுசரையே போற்றக்கூடியவர் இவர், அதனால புனிதன். அப்ப அவர் பாடினார், தான் அனுபவித்தது மட்டுமல்லாமல் பிறர்க்கும் கொடுத்தார். அதுதான் சுத்தி. அசுத்தரையும் சுத்தராக்கிறாரே. நாமெல்லாம் சம்சாரத்துல அசுத்தரா இருக்கிறோம், நம்மை ராமானுசன் நூற்றந்தாதி பாட வைத்து சுத்தராக்குகிறார். அப்ப ராமானுசரே புனிதன். புனிதனான ராமானுசரை போற்றுகிறபடியால இவரும் புனிதன். 3 அர்த்தங்கள் பார்த்தோம். மேலே திருவரங்க தமுதாகிய புண்ணியனே. யார் இவர்? திருவரங்க தமுதனாராகிற தார்மிகன். கீழே பார்த்தது புனிதன். புனிதன்னா தூய்மையானவர், பரிசுத்தம்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல புண்ணியன் அப்படின்னு சொன்னா, புண்ணியனை பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் அப்படின்னு சொன்னா ராமனுக்கு புண்ணியன்னு பேர். தார்மீகன்னு அர்த்தம். திருவரங்க தமுதனாராகிற தார்மீகன் எப்பேற்பட்டது? ராமானுசன் மிக்க புண்ணியன் என்னுமா போலே மிக்க புண்ணியனடியாக வந்த புண்ணியம். ராமானுசன் மிக்க புண்ணியனே அப்படின்னு ராமானுசன் நூற்றந்தாதியில பாசுரம் பார்க்க போறோம். ராமானுசரே பெரிய தார்மீகன்னு பார்க்கிறோம். அந்த தார்மீகரான ராமானுசரை போற்றக்கூடிய புண்ணியம், இவரே புண்ணியம். திருவரங்க தமுதனாரே புண்ணியன், தார்மீகன். திருவரங்க தமுதாகிய புண்ணியன். அந்த பாசுரத்தை எப்படி சுவாமி அன்வயிக்கணும், எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு அழகா சொல்றார் பாருங்கோ. இந்த பாட்டு கீழே நான் ஆரம்பத்துல நேத்திக்கு சொன்னேன். திருவரங்க தமுதாகிய புண்ணியன் எம்பெருமானார் திருநாமத்தால் கலித்துறை அந்தாதி பாடி தந்தான், இனி என் குறை நமக்கு என்று கிரியை. இந்த சொல்ல எந்த வரிசையில வைக்கணும்ன்றத சொல்றார். முதல்ல திருவரங்க தமுதாகிய புண்ணியன், அவர் எம்பெருமானாருடைய திருநாமங்களை கொண்டு கலித்துறை அந்தாதி பாடி தந்தான். அதுதான் பிரபன்ன காயத்ரி. இனியன் குறை நமக்கு, இனிமே நமக்கு என்ன குறை அப்படின்னு திருவரங்க தமுதனார் அவர் புண்ணியன். அவர் பிரபன்ன காயத்ரி என்று வேதத்துல சொல்லப்பட்ட காயத்ரியை விட பிரபன்ன காயத்ரியை ராமானுசருடைய திருநாமங்களை கொண்டு 108 பாசுரங்களாக கொடுத்திருக்கிறார். அதுவும் எளிமையா கலித்துறை அந்தாதியா கொடுத்திருக்கார்.
நாம சேவிச்சு பயனை அனுபவிக்க வேண்டியதுதான். இனி என் குறை நமக்கு என்று கிரியை என்று சொல்லி கடைசியில் இதனுடைய பெருமையை சொல்லி முடிக்கிறார். இது அகஸ்தியருடைய சம்ஹிதை, அகஸ்திய சம்ஹிதைன்னு சொல்றோம். அந்த சுருக்கமா சொல்லணும்னா இந்த அகஸ்திய சம்ஹிதை வாக்கியம் என்னன்னு சொன்னா, லக்ஷ்மணனுடைய பெருமையை பாட பாட மோட்சம் நிச்சயம். கருத்துல மனசுல வச்சுக்கோங்க. லக்ஷ்மணனை குறித்து நன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, லக்ஷ்மணனுடைய குணங்களை நன்றாக அனுபவிங்கள், உங்களுக்கு மோட்சத்துல இச்சை பிறக்கும், விஷ்ணுலோகம் உங்களுக்கு கிட்டும், கட்டாயமா கிடைக்கும் விஷ்ணுலோகம் அப்படின்னு அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்கார் அகஸ்திய சம்ஹிதையில. அதை பிரமாணமா எடுத்து இங்க காட்டுறார். அஷ்டோத்திர சஹஸ்ரஹா வா சதமஷ்ட சமாஹிதஹா லக்ஷ்மணஸ்ய மனுர்ஜப்யஹா முமுக்ஷர் அபிதந்திரிதைஹி சொல்லிட்டார். நீ அஷ்டோத்திர சஹஸ்ரமோ 108 தடவையோ 1000 தடவையோ 100 ஆகவோ எத்தனையோ தடவை லக்ஷ்மணனுடைய பெருமைகளை பாடினோர்கள் என்றால் முமுக்ஷுர் அபிதந்திரிதைஹி அவர்கள் மோட்சத்தை சென்று கிட்டுகிறார்கள். அதுக்கப்புறமா யோஜபே லக்ஷ்மண மதுஹு நித்யம் ஏகாந்த சம்ஸ்திதஹ முஜ்யதௌர் வபாப்யோ விஷ்ணுலோகம் கச்சதி. யாரெல்லாம் உயர்ந்த லக்ஷ்மணனை குறித்து அனுபவித்து ஸ்துதிகளை ஸ்தோத்திரங்களை பாடுகிறார்களோ அவர்கள் அனைத்து பாபங்களிலே இருந்து விடுபட்டவர்களாய் விஷ்ணுலோகத்தை சென்று அடைகிறார்கள். முச்சதௌ சர்வ பாபேப்யோ அனைத்து பாபங்களிலிருந்து விடுபட்டவர்களாய் விஷ்ணுலோக கச்சதி விஷ்ணுலோகத்தை சென்று அடைகிறார்கள் அப்படின்னு யார் சொன்னது? அகஸ்திய சம்ஹிதையில பிரமாண பிராசஸ்தியமாயிருப்பது தெளிவா சொல்லியிருக்கார். ரொம்ப பெருமையா அகஸ்தியர் லக்ஷ்மண முனிவருடைய பெருமை, லக்ஷ்மணனை பத்தி பாடினா, லக்ஷ்மணனை ஸ்தோத்திரம் பண்ணி லக்ஷ்மண குணங்களை அனுபவித்தா மோட்சம் நிச்சயம், அவன் விஷ்ணுலோகத்தை சென்று அடைகிறான்னு சொன்னார். ஏன் இதை சொன்னார்னு கேட்ட, இவரும் லக்ஷ்மண முனி, ராமானுசருக்கு லக்ஷ்மண முனின்னு ஒரு திருநாமம் இருக்கு. ஏன் ஆதிசேஷனே லக்ஷ்மணன், லக்ஷ்மணனே தானே ராமானுஜரா பிறந்திருக்கார், அதனால இவரும் லக்ஷ்மண முனி என்று சொல்லப்படும் ராமானுசனிரே அப்படிங்கிறதோட பிள்ளை லோகாரிய ஜீயர் திருவடிகளே சரணம்னு போட்டு இந்த அழகான ஸ்லோகம் தனியனை அனுபவிக்க பெற்றோம். இனி என் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே என்ற இத்தோட 4 தனியன்கள், ரொம்ப முக்கியமான தனியன்கள் ராமானுச நூற்றந்தாதிக்கு, அதனுடைய அர்த்தத்தை அனுபவித்து முடித்தோம். இப்போ ரொம்ப முக்கியமாக 2 வியாக்கியானங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தோம். ராமானுச நூற்றந்தாதிக்கு மொத்தம் எத்தனை வியாக்கியானங்கள்? 2 வியாக்கியானங்கள். அதுல முதல் வியாக்கியானம் யாருதுன்னா பொய்யில்லாத மணவாள மாமுனிகள், விஷதவாக் சிகாமணிகளான பொய்யில்லாத மணவாள மாமுனிகள். அவருக்கு பெரிய ஜீயர் அப்படின்னு சம்பிரதாயத்துல திருநாமம். அந்த பெரிய ஜீயர் அருளி செய்த உரையின் அவதாரிகை. அவர் எப்படி வியாக்கியானம் எழுதியிருக்காருன்னா பத உரை தான் விளக்கமா எழுதியிருக்கார். நல்லா கவனமா கேளுங்க. 2 உரைக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய ஜீயர் மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் இருக்கு, இன்னொரு பக்கம் பிள்ளை லோகம் ஜீயருடைய வியாக்கியானம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் ராமானுச நூற்றந்தாதிக்கு பதம் பதமாக பத உரை, ஆனா வெறும் பத உரை இல்ல, பத உரையே கொஞ்சம் விளக்கமா எழுதியிருக்கார். டீடைல்டு வேர்டு பை வேர்டு மீனிங் அதை எழுதியிருக்கார் மணவாள மாமுனிகள். ஆனா விளக்கமான வியாக்கியானமாவே எழுதினவர் பிள்ளை லோகம் ஜீயர். இன்னைக்கு நாம முதல்ல அனுபவிக்க போறது பெரிய ஜீயர் அருளி செய்த உரையின் அவதாரிகை. அவருடைய வியாக்கியானத்துக்கு அவதாரிகை, இந்த பாசுரத்துக்கு இல்ல, ராமானுச நூற்றந்தாதி பிரபந்தத்திற்கு மணவாள மாமுனிகளினுடைய அவதாரிகை. அதை அனுபவிப்போம். அழகா என்ன சொல்ல வராருன்னு முதல்ல சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். படிக்கட்டு என்னன்னு கட்டிடுறேன், அரை மணி நேரத்துல என்னன்னு பார்த்துடலாம். சரம பர்வ நிஷ்டை, இந்த வார்த்தை எழுதிக்கோங்க. உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு கண்ணினுன் சிறுத்தாம்பு, இதுல முக்கியமா நமக்கு அமையப்பெற்ற நாள் இன்றைக்கு சித்திரையில் சித்திரை, சித்திர மாசத்துல சித்ரா நட்சத்திரம். முக்கியமா 2 பேருக்கு பிரதானம். ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார், இன்னொருத்தர் அனந்தான் பிள்ளை, திருமலை அனந்தான் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அனந்தாழ்வான். எல்லாம் உங்களுக்கு சரித்திரம், உங்களுக்கு வீடியோவும் அனுப்பியிருக்கேன். கேட்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கேளும்போது, இது பல வருடங்களுக்கு முன்னாடி அடியேன் சொன்னது, போஸ்டரும் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கும் என்ன பெருமை, இவங்க 2 பேருமே ஆச்சாரியனே தெய்வம்னு வாழ்ந்தவர்கள்.
அனந்தாழ்வானும் திருமலையில இருந்தபோது ராமானுசரே தெய்வம்னு வாழ்ந்தவர். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தெய்வம் என்று வாழ்ந்தவர். அந்த மதுரகவி ஆழ்வார் இன்றைய தினம்தான் திருக்கோளூர்ல அவதரித்த அற்புதமான நன்னாள். அனந்தாழ்வானும் சிறுபுலியூர், சிறுப்புத்தூர்னு இன்னைக்கு கிரங்கனூர்னு ஊருக்கு பேர். அது மேலக்கோட்டைக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினாக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறுபுத்தூர், கிரங்கனூர் என்ற இடத்துல திருமலை அனந்தான் பிள்ளையார்னு சொல்றோம். அனந்தான் பிள்ளை, அனந்தாழ்வான் அவதார நன்னாள். அவர்களுடைய திருவடி தாமரைகளை கொண்டாடி கொண்டு என்ன பெருமைன்னு கேட்டா, சம்பிரதாயத்துல முக்கியமாக ராமாயணத்துல எடுத்தீங்கன்னாக்கா பகவானுக்கு அடிமை செய்தவர் லக்ஷ்மணன், ஆனா பாகவதனுக்கு அடிமை செய்தவர் சத்ருக்னாழ்வான். சொல்றோமா இல்லையா? பாகவத பாரதந்திரியம் அப்படிங்கிறது ததிய சேஷத்துவம். அப்போ பாகவதனையே தெய்வமாக நினைத்தல், அதுக்குதான் சரம பர்வ நிஷ்டைன்னு பேர். அது என்னது சரம பர்வ நிஷ்டை அப்படின்னா இன்னொன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்புக்கு பிரதம பர்வ நிஷ்டைன்னு பேர். பிரதம பர்வ நிஷ்டை, சரம பர்வ நிஷ்டை. பிரதம பர்வ நிஷ்டைன்னா பகவானை பற்றி அவனை அடைதல், அது பிரதம பர்வ நிஷ்டை. அது ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட், பிகினிங். எது உயர்ந்த கதி, எது உயர்ந்ததுன்னு சொல்ல சரமமான பர்வம், சரம பர்வ நிஷ்டை. மிக உயர்ந்த நிஷ்டை எதுன்னு கேட்டா ஆச்சாரியனே தெய்வம் என்று இருத்தலுக்கு சரம பர்வ நிஷ்டைன்னு பேர். புரியறதா? இப்ப ராமானுச நூற்றந்தாதியும் ராமானுச நூற்றந்தாதியும் கண்ணினும் சிறுத்தான்புவும் ரெண்டுமே சரம பர்வ நிஷ்டா பிரபந்தங்கள் இல்லையா? மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, மற்றவரை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவரேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை இருப்பார் 10 பேர் உண்டிரே, அவரை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவர் உண்டில்லே. யார் இவர்? மதுரகவி ஆழ்வார். மற்ற 10 ஆழ்வார்களும் பகவான் கிடைச்சாக்கா கொண்டாடுவாங்க, பகவான் கிடைக்கலன்னா அழுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்து கேலியா சிரிப்பாராம். ஏன்? பகவானை பத்தியே பேச்சு இல்லை. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. ஆரம்பத்திலே சொன்ன கண்ணினும் சிறுத்தாம்பு ராமானுச நூற்றந்தாதி தான் நிச்சயமான வார்த்தையில சொல்லும், கிடைக்கும் வைகுந்தம் காண்மினே அப்படின்னு எல்லாம் தெளிவா இருக்கும் இல்லையா? அப்போ சரம பர்வ நிஷ்டா பிரகரணத்துல வாழ்ந்த அவர்கள் ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார். அடுத்தது அதே போல ஆச்சாரியார்களுக்குள்ளே ராமானுசருக்கென்று பிரபந்தத்தை பாடிய ராமானுச நூற்றந்தாதியை பாடிய திருவரங்க தமுதனார். 2 பேருமே சரம பர்வ நிஷ்டையை வெளிப்படுத்தியவர்கள். இதை நன்னா மனசுல பதிச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? ஆச்சாரியனே தெய்வம் என்று வாழ்ந்தவர்கள் எங்க 2 பேருமே. அதற்காக பிரபந்தத்தை எழுதினவர்கள். கவனமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரம பர்வ நிஷ்டைன்னு சொல்றமே சுவாமி, இதெல்லாம் என்னது? எங்க சொல்லியிருக்கு? அதனுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது எங்க யாரிடத்துல இருந்து கத்துக்கலாம்? இந்த மாதிரிலாம் இருக்கா பிரமாணங்கள் அப்படின்னு கேட்டா 6 பிரமாணம் சொல்ல போற. அப்ப சரம பர்வ நிஷ்டைக்கு ஒரு 6, அது என்னங்கிறது 6 விஷயங்களாக சொல்லி, அப்பேற்பட்ட சரம பர்வ நிஷ்டை அதை ஈடுபடுத்தியவர் யார்? திருவரங்க தமுதனாரை ராமானுசர் கூரத்தாழ்வானை கொண்டு திருத்தி பணிகொண்டு, அப்படி பணிகொள்ளப்பட்டவரான திருவரங்க தமுதனார் ராமானுசருடைய குணங்களையும் அவருடைய கீர்த்திகளையும் அருகில இருந்து பார்த்து, எப்படி மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரே தெய்வம் என்று 11 பாசுரங்களை பாடினாரோ, அதே போல இந்த ராமானுசருடைய புகழை எளிமையாக அனைவரும் பாட வேண்டும். இதுதான் சரம பர்வ நிஷ்டை. இதை உலகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எளிமையாக, ஆனால் 108 பாசுரங்கள், ஏன் காயத்ரி மந்திரத்தை போல இது, அதனால 108 பாடல்களாக எளிமையாக அனுகிரகித்து கொடுத்தார் திருவரங்க தமுதனார். இதுதான் இதனுடைய இந்த வியாக்கியான அவதாரிகளினுடைய சாரார்த்தம். இதுதான் முதல்ல சரம பர்வ நிஷ்டையினுடைய பெருமையை சொல்ல போறார். அந்த சரம பர்வ நிஷ்டை திருவரங்க தமுதனாருக்கு எப்படி வந்தது? ராமானுசருடைய அனுகிரகத்தினால, கூரத்தாழ்வானுடைய உபதேசத்தினால வந்தது. திருவரங்க தமுதனார் இப்படி திருந்தப்பட்டவர் ராமானுசருடைய புகழை கண்ணால பார்க்கிறார், கீர்த்தியை பார்க்கிறார், குணங்களை பார்க்கிறார், அவருடைய அனுஷ்டானங்களை பார்க்கிறார், உபதேசங்களை கேட்கிறார், கொண்டாடுறார். எப்படி நம்மாழ்வாரை குறித்து மதுரகவிகள் பாடினாரோ 11 பாசுரம் 10 பாசுரங்கள், அத போல நாமும் ராமானுசரை குறித்து காயத்ரி மந்திரத்துக்கு இணையாக 108 பாசுரங்களை பாட வேண்டும், எளிமையாக பாட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அதே போல நடந்துக்கிறார். பாசுரங்களிலேயும்
காட்டி கொடுத்தார் அப்படிங்கறதான் வியாக்கியான அவதாரிகை, அதனுடைய சாரார்த்தம். இப்ப படிச்சோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கையில பேனா வச்சுக்கிட்டு எண்ணிக்கை போட்டுக்கோங்க. கையில வியாக்கியானத்தோட கேட்டாதான் நல்லது. என்னன்னு படிக்கிறேன். பெரிய ஜீயர் அருளி செய்த உரையின் அவதாரிகை ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். பெரிய ஜீயரை வணங்கி தொடங்குவோம். சகல சாஸ்திர சங்கிரகமான திருமந்திரத்தினுடைய தாத்பரியமாய் ஒண்ணுன்னு போட்டுக்கோங்க. பகவத் ஆகஸ்மிக கிருபா லப்த பரிசுத்த ஞானரான ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த சாரார்த்தமாய் ரெண்டுன்னு போட்டுக்கோங்க. பரம காருணிகரான நம்மாழ்வாருடைய பரிபூர்ண கடாட்ச பாத்திரபூதரான ஸ்ரீ மதுர கவிகளுடைய உக்தி அனுஷ்டானங்களால் அனுஷ்டானங்களாலே பிரகடிதமாய், இதை அடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆழ்வார் தம்மாலே நாதமுனிகளுக்கு அருளி செய்யப்பட்டதாய், அதுக்கப்புறம் அவர்தம் திருவடிகளை ஆசிரித்த யோக்கிய விஷயங்களுக்கு உபதேசித்து அருள அவர்கள் தாங்களும் இப்படியே உபதேசிக்கையாலே உபதேச பரம்பர பிராப்தமாய், அதுக்கப்புறம் அகில சேதனர்க்கும் ஸ்வரூப உபாய புருஷார்த்த யாதாத்மிய ரூபேன அவசியா அபேட்சிதமாய், கடைசியில பரம ரகசியமாயிருந்துள்ள சரம பர்வ நிஷ்டா பிரகாரத்தை அங்க வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. சரம பர்வா நிஷ்டா பிரகாரம் அது என்னது சுவாமி, எங்கெல்லாம் சொல்லியிருக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒன்னும் பயப்படாதீங்க, வார்த்தைகளை பார்த்து அர்த்தத்தை பார்த்தா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒண்ணுன்னு எழுதினீங்க இல்லையா, சகல சாஸ்திர சங்கிரகமான திருமந்திரம். எல்லாருக்கும் தெரியுமே, அனைத்து சாஸ்திரங்களினுடைய சுருக்கம் எது? திருமந்திரம், அஷ்டாட்சரம், ஓம் நமோ நாராயணாய. தெரிஞ்சு போச்சா? சகல சாஸ்திர சங்கிரகமான திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய தாத்பரியமாய் திருமந்திரத்தினுடைய சாரார்த்தம் என்ன இப்பதானே பார்த்தோம். ததீய சேஷத்துவம், அதுதான் சரம பர்வானிஷ்டை. ததீய சேஷத்துவம்னு சொன்னாலும் சரம பர்வானிஷ்டைன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அனைத்து சாஸ்திரங்களுக்கு சுருக்கமானது திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய தாத்பரியம் எது அப்படின்னா அதனுடைய திரண்ட பொருள் எதுன்னு கேட்டா ததீய சேஷத்துவம். இப்ப நீங்க எழுதிக்கோங்க. அப்படி இருக்கிறது எது? சரம பர்வ நிஷ்டைன்னு எழுதிக்கோங்க. சகல சாஸ்திர சங்கிரகமான திருமந்திரத்தினுடைய தாத்பரியம் டேஷ் சரம பர்வ நிஷ்டை ஒண்ணு. அப்போ ரெண்டாவதுக்கு போலாமா? பகவத் ஆகஸ்மிக கிருபா லப்த பரிசுத்த ஞானரான ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த சாரார்த்தமாய். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. பகவத் ஆகஸ்மிக கிருபா லப்த. சுவாமி, ஆழ்வார்களுக்கு எப்படி ஞானம் வந்தது? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தானே, பயப்படவே வேண்டாம். மயர் வர மதி நலம் அருளினன். நாம 4000 திவ்ய பிரபந்தத்துல என்ன எழுதுகிறார்கள்? மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள், அப்படித்தானே எழுதுறாங்க. அதுதான் அர்த்தம். பகவத் ஆபஸ்மிக கிருபாலப்த, பகவானாலே அனுகிரகிக்கப்பட்ட அவருடைய கருணையாலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஞானர். அதுதான் மயர்வர மதிநலம் அருளுதல். அதுதான் கிருபாலப்த, கிருபையாலே கிடைக்கப்பட்ட. அந்த பகவான் தானே கொடுக்கிறார். பகவாத் ஆகஸ்மிக, அவராலே தானாகவே கிருபாலப்த, கருணையாலே கொடுக்கப்பட்ட. லப்தா, லப்தன பெறுதல். அப்ப ஆழ்வார்கள் எப்படி ஞானத்தை பெற்றார்கள்? பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை, அதுதான் அர்த்தம். பகவத் ஆகஸ்மிக கிருபாலப்தன்னு சொன்னா ஈஸ்வரனுடைய நிர்ஹேதுக கிருபையாலே கிடைத்த, அதுதான் அர்த்தம். திரும்ப எழுதிக்கோங்க. பகவத் ஆகஸ்மிக கிருபாலப்தன்னு சொன்னா ஈஸ்வரனுடைய நிர்ஹேதுக, ஒரு காரணமும் இல்லாமல் கிடைக்கப்பெற்ற. லப்த பரிசுத்த ஞானரான ஆழ்வார்களுடைய, குழப்பமே கிடையாது, மயர் வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த சாரார்த்தமாய். ஆழ்வார்கள் பாசுரங்களுடைய சாரார்த்தம் எது? இப்பதான் பெரிய திருமொழியில பார்த்தோம். நீங்க இப்ப போனா தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் தம் தலைமையிலவே, திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு. யாரெல்லாம் தன்சேரை திருச்சேரை எம்பெருமான கும்பிடுறாங்களோ அவங்களுடைய திருவடி தாமரைகள் என் தலைமையிலேன்னு கொண்டாடுறார். உற்றதும் உன் அடியார்க்கு அடிமைன்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார்.
நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என்ற பாசுரத்திலேயும் பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை என்பதிலையும் ததீய சேஷத்துவத்தை தான் நம்மாழ்வாரும் வெளியிடுகிறார். அப்ப ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரார்த்தம் என்னன்னு கேட்டா, மதுரகவி ஆழ்வார் பாடின கண்ணினுன் சிறுத்தாம்பும் ராமானுச நூற்றந்தாதியும். அப்ப அது எதை சொல்லுகிறது? ஆழ்வார்கள் எல்லாம் பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையாலே அருளப்பெற்ற ஞானத்தை உடையவர்கள். அவர்கள் பாடிய 4000 பாசுரங்கள், அதனுடைய சாரார்த்தம் என்ன? ததீய சேஷத்துவம் எழுதிக்கணும், சரம பர்வ நிஷ்டை. 2 ஆயிடுச்சா? அடுத்தது பரமகாருணிகரான நம்மாழ்வாருடைய பரிபூர்ண கடாட்சா பாத்திரபூதரான ஸ்ரீ மதுரகவிகளுடைய உக்தி அனுஷ்டானங்களாலே பிரகடிதமாய் ஒரு படிக்கட்டு மேல போறார். நம்மாழ்வார் எப்பேற்பட்டவர்? பரமகாருணிகர். அவருடைய கருணையால தானே நமக்கு இவ்வளவு 4 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்திருக்கார். அப்ப பரமகாருணிகரான நம்மாழ்வாருடைய பரிபூர்ண கடாட்ச பாத்திரபூதரான நம்மாழ்வாருடைய பரிபூர்ணமான கடாட்சத்துக்கு கடாட்சத்தை பெற்றவர் யார்? நேரா நின்ற மதுரகவி ஆழ்வார் தானே. அவர் ஒருத்தர் தானே நேரடி சிஷ்யர். அப்ப நம்மாழ்வாருடைய கடாட்சத்துக்கு பாத்திரபூத்தராக இருந்தவர் யார்? மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் என்ன பாடினார்? உக்தி அனுஷ்டானங்களாலே பிரகடிதமாய், ரொம்ப பிரபலமா இருக்கு. இப்போ மதுரகவி ஆழ்வார்னு இன்னைக்கு சரியா அமைஞ்சிருக்கு. சித்திரையில் சித்திரை மதுரகவி ஆழ்வார் என்ன வார்த்தைகளை பாடினார்? தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவினே. அடிச்சு சொன்னார்ல, கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் பகவானை விட நன்னி தென்குருவூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு. எனக்கு பகவானை விட பாகவதர் அடியாரான நம்மாழ்வார சொன்னாதான் இனிக்கிறது. அவரே தெய்வம், மற்றவர் தெய்வம் இல்லைன்னு சொன்னாரே, அது உக்தி. உக்தினா வார்த்தை. அனுஷ்டானங்கள், அவர் எப்படி இருந்தார்னா, மதுரகவி ஆழ்வார் பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான சேவிக்கவே மாட்டார். திருக்குறுகூருக்கு போனா நேரடியா நம்மாழ்வார்கிட்ட தானே போறார். அப்ப அனுஷ்டானத்தினாலேயும் பெருமாள்கிட்டே போவாம ததீய சேஷத்துவை வெளியிட்டவர். அப்ப மதுரகவி ஆழ்வாராலே நன்றாக வெளியிடப்பட்டதாய். அதுக்கப்புறம் இது 3 ஆயிடுச்சு. 4வது அந்த ஆழ்வார் அடுத்து என்ன பண்ணார்? ஆழ்வார் தம்மாலே, ஆழ்வார் தம்மாலே, ஆழ்வார் தானே நாதமுனிகளுக்கு அருளி செய்யப்பட்டதாய் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அனுகிரகித்தார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். நாதமுனிகள் இந்த பாசுரங்களை கேட்கிறார். கேட்டுட்டு எங்கன்னு தேடிக்கிட்டு திருக்குறுகூர் போறார். அங்க போய் கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரங்களை கத்துக்கிறார். 12,000 முறை நம்மாழ்வார் முன்னால உரு சொல்றார். அப்ப நம்மாழ்வார் கொடுக்கிறார். என்னென்னலாம் கொடுத்தார்? 1000 முதல்ல கொடுத்து, 4000 கொடுத்து, அவருக்கு ரகசியத்திரய ஞானத்தையும் கொடுத்து, சரமபர்வ நிஷ்டையும் கொடுக்கிறார். அன்னைக்கு தானே பவிஷ்யத் ஆச்சாரியரே கொடுத்தார். ராமானுசருக்கு பொலிக 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 போயிற்று வள்ளுவர் சாபம்னு பாசுரம் வர, அவருக்கு பவிஷ்யத் ஆச்சாரியார் விக்கிரகத்தையும் நாதமுனிகளுக்கு கொடுத்தார்னு பாக்குறமே. அப்ப சரமபர்வ நிஷ்டையை ஆழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆழ்வார் தம்மாலே நாதமுனிகளுக்கு அருளி செய்யப்பட்டதாய். நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் எல்லாம் சொன்னார். கடைசியில பவிஷ்யத் ஆச்சாரியாரையும் கையில கொடுத்து சரமபர்வ நிஷ்டையே பிரதானம்னு அவர் காட்டியிருக்கார். அதுக்கப்புறம் அவர்தம் திருவடிகளை ஆசிரித்த யோக்கிய விஷயங்களுக்கு, அவர் அங்க பிரிச்சுக்கணும், அவர் தம் திருவடிகளை ஆசிரித்த யோக்கிய விஷயங்களுக்கு அவர் என்ன பண்ணார்? நாதமுனிகள் தன்னுடைய திருவடியில ஆசிரியத்திருந்தவர்களான உய்ய கொண்டார். அதுக்கப்புறம் மணக்கால் நம்பிகள் போன்ற சிஷ்யர்கள், இந்த பக்கம் குறுகைக்காவலப்பன், இந்த பக்கம் மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார், அவர்களுக்கு யோக்கிய விஷயங்கள்னா தகுதி இருக்கிறவர்களுக்கு உபதேசித்தருள. அப்ப நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்துல இருந்து பெற்றார். பெற்றதை தன்னிடத்துல இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் அருகதை இருக்கிறவர்களுக்கும் உபதேசித்தார். அவங்க என்ன பண்ணாங்க? அவர்களும் தாங்களும் இப்படியே உபதேசிக்கையாலே அப்போ ஓரான் வழியாக இந்த சரமபர்வ நிஷ்டை ஆச்சாரிய குரு பரம்பரையில வந்து உபதேச பரம்பர பிராப்தமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாதமுனிகள் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆள வந்தார், பெரிய நம்பிகள், ராமானுசர், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளைன்னு பரம்பரையா எப்படி வருது? பரம்பரையா சரமபர்வ நிஷ்டை சொல்லப்படுகிறது. ததீய சேஷத்துவம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதுக்கப்புறமா அகில சேதனர்க்கும் கடைசியில எல்லா சேத்தனர்களுக்கும் நாம பார்த்துட்டோம். ஓம் நமஹா நாராயணாய அப்படின்னு பார்த்துட்டோம்.
ஸ்வரூபம்னு பார்த்தா பகவானுக்கு அடிமைன்னு பார்த்தா அது பிரதம பர்வ நிஷ்டை. அடியார்க்கு அடிமைன்னு ததீயர்களுக்கு அடிமைன்னு பார்த்தா அதுதான் சரம பர்வ நிஷ்டை. உபாயம் பகவானே உபாயம்னு நினைச்சா அது பிரதம பர்வ நிஷ்டை. இல்ல ஆச்சாரியனே உபாயம்னு நினைச்சா சரம பர்வ நிஷ்டை. அடைந்து அனுபவிக்கிறதுல பகவானுக்கு கைங்கரியம்னு நினைச்சா பிரதம பர்வ நிஷ்டை. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் என்று நினைத்தால் அதுதான் சரம பர்வ நிஷ்டை. புரிஞ்சிடுச்சா? ஸ்வரூப உபாய புருஷார்த்தம். யாருக்கு அடிமை? பகவானுக்குன்னு நினைச்சா பிரதம பர்வம். ஆச்சாரியனுக்கு அடிமைன்னு நினைச்சாதான் சரம பர்வம். ஸ்வரூப ஞானத்துல உபாயமாக பற்றும் போது யாரை உபாயமாக பற்றணும்? பகவானை பற்றினால் பிரதம பர்வம், ஆச்சாரியனை பற்றினால் சரம பர்வம். புருஷார்த்தம் அடைந்து அனுபவித்தலிலே பகவானுக்கு தொண்டு செய்தல் அப்படின்னு சொன்னால் அது பிரதம பர்வம். ஆச்சாரிய கைங்கரியம், ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பரமபதத்துக்கு போகும்போது. அதைத்தான் அடுத்து சொல்றார். அகில சேதனருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஸ்வரூப உபாய புருஷார்த்த யாதாத்மிய ரூபேன அவக்ஷா அபேட்சிதமாய். அதுதான் ரொம்ப முக்கியம். புருஷார்த்த யாதாத்மிய ரூபேன அப்படின்னா உள்ளது உள்ளபடி அறிதல். மேலெழுந்தபடியா பார்த்தா பகவான் 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 வரும். பகவானுக்கு அடிமை, பகவானே உபாயம், பகவானுக்கு தொண்டு இப்படி சொன்னா அது பிரதம பர்வ நிஷ்டை. இல்ல ஆச்சாரியனுக்கே அடிமை, ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரியனுக்கே தொண்டுன்னு நினைச்சா சரம பர்வ நிஷ்டை. வந்துருச்சா? அப்ப ஆசைப்படணும். ஆச்சாரியனுக்குன்னு அவசியா அபேட்சிதமாய். அடுத்தது பரம ரகசியமாயிருந்துள்ள. 6 சொல்லிட்டார் இது வரைக்கும். 6 சொல்லிட்டார், திரும்ப சொல்றேன். ஆனா இது எப்பேற்பட்டது? இந்த சரம பர்வ நிஷ்டாங்கிறது வெளி உலகத்துல யாரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா கோவிந்தா பெருமாள்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துலதான் ஆச்சாரியனே தெய்வம், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார். ஸ்ரீவசன பூஷணம், சீர்வசன பூடனத்தின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சீர்வசன பூஷணம், ஆழ்வசனம். அவர் வந்தா 6 அறிவார். வசன பூடனத்தின் ஆழ்பொருளை 6 அறிவார். அது சொல் நேரில் யார் அனுஷ்டிப்பார்னு பாக்குறோம் இல்லையா. அப்ப ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஸ்ரீவசன பூஷணத்தின் சாரம் என்ன? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்றது. அப்ப அது பரம ரகசியமானது, எங்கேயும் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள உள்ள 4 கதவை மூட்டி சொல்ற விஷயம். அதுதான் சரம பர்வ நிஷ்டா பிரகாரத்தை. அதுதான் சரம பர்வ நிஷ்டையாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப 6ஐயும் ஒரு தடவை எளிமையா சொல்லி பார்த்துக்கோங்க பார்க்கலாம். முதல்ல அனைத்து சாஸ்திரங்களுக்கு சாரமா இருக்கக்கூடிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய தாத்பரியம் எது? சரம பர்வ நிஷ்டை, ததிய சேஷத்துவம். அதுக்கு அடுத்தபடியா பகவானாலே நிர்ஹேத்துக கிருபையாலே பெற்ற ஞானத்தாலே ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தங்கள். அதனுடைய சாரார்த்தம் எது? ததிய சேஷத்துவம், சரம பர்வ நிஷ்டை. அதுக்கு அடுத்தது நம்மாழ்வாருடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கு பாத்திரராக இருந்த மதுரகவி ஆழ்வார் எப்படி பாடினார், அவர் வார்த்தைகள்ல என்ன சொன்னார், என்ன அனுஷ்டானத்தை கடைபிடித்தார்னு கேட்டால் சரம பர்வ நிஷ்டை, ததிய சேஷத்துவம், ஆச்சாரியாவே தெய்வம். அதுக்கப்புறம் அந்த ஆழ்வார் நாதமுனிகளுக்கு இதனை அருளி செய்கிறதபடியாலே அதே ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்குள்ளே முதல்ல நாதமுனிகளுக்கு சரம பர்வ நிஷ்டை உபதேசிக்கிறார். அதுக்கடுத்தபடியாக அந்த நாதமுனிகள் தன்னுடைய திருவடிகளை ஆசிரித்த யோக்கியமானவர்களுக்கும் மற்றும் அந்த ஆச்சாரியார்கள் தொடர்ந்து ஓரான் வழியாக இதனை எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு உபதேசித்து வருகிறாலே அது உபதேச பரம்பரா. விடாம அடுத்து 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 குரு சிஷ்யன் இந்த சரம பர்வ நிஷ்டை சொல்லப்பட்டதாய் கடைசியில எல்லா சேதனர்களுக்கும் எது உயர்ந்த கதி? எல்லாமே ஸ்வரூப உபாய புருஷார்த்தம். அதனுடைய பிரதம பர்வ நிஷ்டைன்னா பகவான்னு பற்றணும். இல்ல ஸ்வரூபத்தால உபாயத்தால புருஷார்த்தத்தால ஆச்சாரியனுக்கே எல்லாம்னு நினைத்தால் அதுதான் சரம பர்வ நிஷ்டை, அதுதான் வேண்ட தகுந்ததுன்னு சொல்லி. ஆனா இது பரம ரகசியமாக இருக்கக்கூடிய சரம பர்வ நிஷ்டா பிரகாரத்தை முடிச்சுடலாம். எம்பெருமானார் வேகமா படிச்சுடுறேன், திரும்ப உங்களுக்கு அடுத்த நாள் வகுப்புலயும் சொல்றேன். எம்பெருமானார் இப்ப ராமானுஜர் என்ன பண்ணார்? கேவல கிருபையாலே, ஒன்னும் எதிர்பார்க்கவே இல்லை, திருவரங்கத்தன் அமுதனார் இடத்துல இருக்கக்கூடிய கருணையாலே தம்மை ஆழ்வான் திருவடிகளிலே ஆசிரிப்பித்து
பார்த்தார் ராமானுஷர், திருவரங்கத்தமுதனார் இந்த பெரிய கோயில் நம்பியே நம்ம நேரா திருத்த வேண்டாம், இவரை கொண்டு போய் முதல்ல கூரத்தாழ்வான் திருவடிகள்ல சேர்ப்போம் அப்படின்னு அவரிடத்துல சேர்த்து தன்முகேன உபதேசித்தருள கேட்டு, அப்ப கூரத்தாழ்வான் தான் பெரிய கோயில் நம்பிகளுக்கு உபதேசத்தை சொல்லி கொடுக்கிறார். அதை திருவரங்கத்தமுதனார் கேட்கிறார். அவ்வர்த்தத்தை யதா தர்சனம் பண்ணி கூரத்தாழ்வான் ராமானுஷரே தெய்வம்னு சொல்ல 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 அதை கேட்கிறார். ஆனா அதை கண்ணால ராமானுஷர் வாழ்ந்த காலத்துல இருக்கார் இல்லையா, அப்ப கண்ணால ராமானுஷரை நேரடியா தெய்வமா பார்க்கிறார். அனவரதம் எம்பெருமானார் திருவடிகளை சேவித்து கொண்டு போரான் என்றுள்ள பிள்ளை அமுதனார். இந்த பிள்ளை அமுதனார்னு சொன்னா திருவரங்கத்தமுதனார். இவர் என்ன பண்றார், தினமும் இப்படி ராமானுஷரை தெய்வமாக பார்த்து சேவித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிள்ளை அமுதனார், திருவரங்கத்தமுதனார் அவருடைய திவ்ய குணங்களை தம்முடைய பிரேமத்துக்கு போக்கு வீடாக பேசி அனுபவிக்கும்படியான தசை தமக்கு விளைகையாலும் பார்க்கிறார். ராமானுஷர் என்ற தெய்வத்தை கண்ணெதிர்க பார்க்கிறார். கூரத்தாழ்வான் செய்த உபதேசத்தை கேட்டு கேட்டு இதை அனுபவிக்க அனுபவிக்க அவர் மனசுல என்ன ஓடுது, ஆனந்தமா ஒரே ஆசை பெருகுது. அந்த ஆசையை எப்படி போக்கு வீடு, மடை திறந்த வெள்ளம் உள்ள வெள்ளமா பெருகி இருக்கு, அதை வார்த்தைகளாக பாடணும் அப்படிங்கிற நிலை இவருக்கு பிறக்க, இவ்வர்த்த ஞானம் சேத்தனருக்கு சுலபமாம்படி பண்ண வேணும் என்கிற தம்முடைய பரம கிருபையாலும் அவருக்கு ராமானுஷரை தெய்வம்ன்றது நன்னா வருது மனசுல. ஆனா பாடும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவர்களுக்கு எளிமையா இருந்தா தானே அதை பாடுவார்கள். அப்ப அவங்களுக்கு சுலபமா இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற தன்னுடைய கருணையாலும் தாம் எம்பெருமானாருடைய திவ்ய குணங்களை பிரேம அனுகுணமாக பேசுற பாசுரங்களாலே, அப்ப யோசிச்சு பார்க்கிறார், இவர் மனசுல இருக்கக்கூடிய பிரேமம் வெளிப்படுகிறது, அது அடியவர்களுக்கு எளிமையா புரியணும்னு பார்க்கிறார். அதனால எம்பெருமானாருடைய திவ்ய குணங்களை எல்லாம் பிரேம அனுகுணமாக பேசுகிற பக்தி பாரவசியத்தாலே பேசுகிற பாசுரங்களாலே, அழகான இந்த பாடல்களாலே தத் பிரபாவத்தை, அந்த ராமானுஷருடைய பெருமைகளை எல்லாருக்கும் பிரகாசிப்பியா நின்று கொண்டு, எல்லாருக்கும் ராமானுஷருடைய பெருமை போய் சேர வேண்டும் என்று நின்று கொண்டு, முன்பு ஆழ்வார் திருவடிகளுக்கு அனன்யார்கரான ஸ்ரீ மதுரகவிகள் எப்படி முற்காலத்திலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே மட்டுமே ஆசிரியத்திருந்தவர், அனன்யார்கர்னா பெருமாளே வேணான்னு இருந்தவர், நம்மாழ்வாரே தெய்வம்னு இருந்தவர் இல்லையா, அந்த மதுரகவிகள் ஸ்வநிஷ்டா கதன ரூபேனவும், மதுரகவி ஆழ்வார் எப்படி இருந்தார், தன்னுடைய நடத்தை நிஷ்டை எப்பவுமே நம்மாழ்வாரே தெய்வம் அப்படிங்கிற தன்னுடைய நடத்தையாலும் கதன ரூபேனவும் பரோபதீச ரூபேனவும், அதே சமயத்துல கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற உபதேசமாகவும் உஜ்ஜீவனார்த்தத்தை லோகத்துக்கு வெளியிட்டருணினா போலே மதுரகவியாழ்வார் நடத்தையாலும் சொல்லாலும் எப்படி நம்மாழ்வாரை தெய்வம்னு சொல்லி கண்ணினுன் சிறுத்தாம்பை வெளியிட்டாரோ, அதே போல திருவரங்கத்தமுதனாரும் தாமும் ஸ்வநிஷ்டாகதன ரூபத்தாலும் இவர் அதே நிஷ்டையில ராமானுஷரே தெய்வம்னு நிஷ்டையில இருக்கிறார். பரோபதேசத்தாலும் தன்னுடைய 108 பாசுரங்களால நமக்கு உபதேசம் வாயிலாகவும் அவரை போலே சங்கிரகேன 10 பாட்டாக வன்றிக்கே, அவர் 10 பாட்டு தான் பாடினார், அவ்வளவு சுருக்கமாக பாடாமல் பறக்க கொண்டு ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்க்கு ஞாதவியார்த்தங்களை எல்லாம் இப்பிரபந்த முகேன அருளி செய்கிறார். நம்மாழ்வாரை குறித்து மதுரகவியாழ்வார் எவ்வளவு பாடி இருக்கணும், 10 பாட்டு தான் பாடினார். ஆனா இவர் என்ன பண்றார், அப்படி சுருக்கமா பாடக்கூடாது. ஆச்சாரியன்றே அபிமானம், ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்கள், ஆச்சாரியனிடத்துல ரொம்ப ஈடுபாடோட இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஞாதவிய அர்த்தங்களை எல்லாம், அவர்கள் அறிய வேண்டிய அனைத்து பொருள்களை எல்லாம் இப்பிரபந்த முகேன அருளி செய்கிறார். இந்த ராமானுஷ நூற்றந்தாதி மூலமாக விளக்கமாக அருளி செய்கிறார். எம்பெருமானார் திருவடிகளிலே பிரேமம் உடையவர்களுக்கு சாவித்திரி போலே இது நித்திய அனுசந்தேய விஷயமாக வேணும் என்றாய்த்து பாட்டுத்தேரும் திருநாமத்தை வைத்து 108 பாட்டாக அருளி செய்தது. அவர் மனசுல என்ன நினைச்சிட்டார், யாருக்கெல்லாம் ராமானுஷர் திருவடிகளிலே ஆசை இருக்கிறதோ அவர்கள் எப்படி வேதத்துல சாவித்திரி காயத்ரி இருக்கே அது 108 பாட்டு, அதுல அந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணான்னு சொல்றோம், அதே போல பிரபன்ன காயத்ரியாக இதுவும் 108 பாட்டாக இருக்கணும், எல்லா பாட்டிலையும் ராமானுஷ ராமானுஷ என்று வர வேண்டும் என்று அருளி செய்தது. ஆகையாலே இத்தை பிரபன்ன சாவித்திரி என்றாய்த்து நம் முதிலைகள் அருளி செய்தது. அதனாலதான் நம்முடைய பெரிய பூர்வாச்சாரியார்கள் எல்லாரும்
இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை பிரபன்ன சாவித்ரி, பிரபன்ன காயத்ரி என்று கொண்டாடுகிறார்கள் என்று அப்படியே நான் அர்த்தார்த்தமா சொல்லியிருக்கேன். இப்பொழுது அடுத்தது நாளைய தினம் இதனை விளக்கமாக பொறுமையாக நாளை மாலை என்னன்னு அனுபவிப்போம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே, அருட்கட்சி நம்பியுரை ஆறு பெற்றோன் வாழியே, பத்தியுடன் பாடியத்தை பகிர்ந்திட்டான் வாழியே, பதின்மர்களை உட்பொருளை பரிந்துகற்றான் வாழியே, சுத்தமகிழ் மாறனடி தொழுதுய்ந்தோன் வாழியே, தொல்பெரிய நம்பிசரன் தோன்றினான் வாழியே, சித்திரையில் ஆதரனால் சிறக்க வந்தோன் வாழியே, சீர்பெரும்போதூர் முனிவன் திருவடிகள் வாழியே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். வாழியே திராசன், வாழியே திராசன், வாழியே திராசன் என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை என்று சொல்லி இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து விளக்கமாக பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடி எனக்கு ஒரு காரியம் இருக்கிறபடியால கொஞ்சம் சீக்கிரமா விடை பெற்றிருக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம்.